நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது தோல்ல வர்ற ஒரு விடாப்பிடியான அரிப்புக்கும் நுரையீரல்ல மூச்சு திணறலை ஏற்படுத்துற ஆஸ்துமாவுக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான் இருக்க முடியும்னா அது எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காக பிரத்யேகமா நாங்க தயார் செஞ்சிருக்கிற இந்த ஆழமான தேடல்ல இத பத்தி தான் பேச போறோம். பிசிஓஎஸ், அப்புறம் ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறுகள், இப்படி சம்பந்தமே இல்லாத நோய்களுக்கு ஆணிவேர் ஒண்ணே ஒண்ணுதான்னு இந்த தரவுகள் சொல்லுது. கண்டிப்பா. அது கழிவு தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது நவீன மருத்துவத்தோட பல பார்வைகளையே கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்குது. நிச்சயமா. மேலோட்டமா பார்க்கும்போது இது ரொம்ப தைரியமான, கொஞ்சம் விசித்திரமான வாதமா கூட உங்களுக்கு தோணலாம். ஆமா. ஏன்னா நோய்கள் பாத்தீங்கன்னா பலவிதமான முகமூடிகளை போட்டுக்கிட்டு வெளியே தெரிஞ்சாலும் உடம்புக்குள்ள நடக்கிற அந்த அடிப்படை இயந்திரவியல் ஒண்ணுதான் இந்த குறிப்புகள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. சரி, அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடி அது தன்னை எப்படி வெளிப்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. இப்போ தோல்ல வர்ற எக்ஸீமா, இல்ல சோரியாசிஸ் மாதிரி பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல சளி, ஆஸ்தமா மாதிரி சுவாச பிரச்சனைகளா இருக்கட்டும். ம், இது ஒவ்வொன்னும் வெவ்வேறு அறிகுறிகளை காட்டுது. அதனால நம்ம என்ன செய்றோம்? ஒவ்வொன்னுக்கும் வேற வேற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை தேடி போறோம். கரெக்ட். தோல்ல பிரச்சனைனா ஒரு களிம்பு தொடவறோம், மூச்சு திணறல்னா இன்ஹேலர் யூஸ் பண்றோம். அதேதான். அது முற்றிலும் வேற வேற நோய்கள்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த ரெண்டும் ஒரே புள்ளியிலிருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த புள்ளியத்தான் பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல வளர்சிதை மாற்ற கழிவுகள் இல்லனா நச்சுகள்னு சொல்றாங்க. ஓ, மச்சுகள். ஆமா. சில மரபு சார்ந்த மருத்துவங்கள்ல இத ஆமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரியா செரிக்காமலோ, இல்ல உடம்பால ஏத்துக்க முடியாத ரசாயனங்கள் உள்ள போறதாலயோ, அது உடம்புக்குள்ளேயே தேங்க ஆரம்பிக்குது. உள்ளியே தங்கிடுதா? ஆமா. இந்த கழிவுகள் தொடர்ந்து வெளிய போகாம உள்ளேயே தங்கிட்டா, நம்ம உடம்பு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. நிச்சயமா ஏதோ பண்ணும். கரெக்ட். எப்படியாவது அந்த நச்சுகளை வெளிய தள்ள உடம்பு ஒரு கடுமையான தற்காப்பு முயற்சியை பண்ணும். உடம்பு அப்படி செய்யற அந்த போராட்டத்தோட வெளிப்பாடு தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்ற இந்த வெவ்வேறு அறிகுறிகள். ஓஹோ, இத நம்ம கொஞ்சம் விரிவாவே பாப்போம். இப்போ எனக்கு தோணுன ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது சரியா இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கிளர்க், அதாவது ஒரு எழுத்தர்னு வச்சுப்போம். அவர்தான் நம்ம உடம்பு. அவர் டேபிள்ல தினமும் புதுசு புதுசா ஃபைல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ம். வந்த ஃபைல்ஸ படிச்சு சரி பார்த்து அத சரியான இடத்துல வைக்க வேண்டியது அவரோட வேலை. ஆனா அவருக்கு அந்த வேலையை செய்ய நேரமே இல்லாத அளவுக்கு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஃபைல்ஸ் குவியுது. ஓகே. பழைய ஃபைல்ஸ் சரி பார்க்க அவருக்கு டைமே இல்ல. ஒரு கட்டத்துல அந்த ஆபீஸ் முழுசும் ஃபைல்ஸால நிரம்பி வழியுது, தூசு படியுது. அப்போ நடக்கிற ஒரு மாபெரும் குழப்பத்தை அந்த ஆபீஸ் முடங்கி போறது தான் நம்ம நோயின்னு சொல்றோமா? ரொம்ப துல்லியமான ஒப்பீடுங்க. அந்த கிளர்க் தங்கி போன அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ ஜன்னல் வழியா தூக்கி எறிய ட்ரை பண்றாரு இல்லையா? ஆமா. அந்த தூக்கி எறிகிற முயற்சி தான் நோய். உதாரணமா அந்த குப்பைகளை உடம்பு தோல் வழியா வெளியே தள்ள ட்ரை பண்ணா அங்க வர தடிப்புகளை நம்ம எக்ஸீமான்னு சொல்றோம். ஓ, அதே குப்பைகள் நுரையீரல் வழியா தள்ளப்பட்டா அது ஆஸ்துமாவாவோ இல்ல விடாத சளியாவோ மாறுது. அப்போ குடல் வழியா வெளியே வந்தா? அதுதான் வயிற்றுப்போக்கு. இது எனக்கு நல்லா புரியுது. அதாவது கார் டேஷ்போர்ட்ல எரியிற வேற வேற வார்னிங் லைட் மாதிரி உள்ள வயரிங்ல ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் தான் பிரச்சனை. ஆனா லைட் வேற வேற எரியுது. எக்ஸாக்ட்லி அதேதான். அப்படியானால் நம்ம காய்ச்சல்னு பயந்து நடுங்கிற அந்த உடல் வெப்பமடைதல் கூட நோய் கிடையாதா? அந்த ஆபீஸ்ல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை தீயிட்டு கொளுத்துற ஒரு கிளீனிங் ப்ராசஸ்னு சொல்லலாமா? சந்தேகமே இல்லாம சொல்லலாம். காய்ச்சல்ங்கிறது உடம்போட மிகச்சிறந்த தற்காப்பு அரண். ஓஹோ. உடம்புல ஒரு கிருமியோ இல்ல தேவையில்லாத கழிவோ சேர்ந்துட்டா உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலம் அதோட வெப்பநிலையை அதிகமாக்கி அந்த நச்சுகளை எரிச்சு அழிக்க பாக்குது. வாவ். அதே போலதான் வாந்தி இல்லனா வயிற்றுப்போக்கு அப்படிங்கறதும் கூட. திடீர்னு ஏதோ கெட்டுப்போன சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டுட்டா அது ரத்தத்துல கலந்து உடம்ப கெடுத்துற கூடாதுங்கிறதுக்காக உடம்ப உடனே அத வயிற்றுப்போக்காவோ வாந்தியாவோ மாத்தி நம்மள காப்பாத்துது. ஆனா நம்ம என்ன செய்றோம்? காய்ச்சல் வந்தாலோ இல்ல வயிற்றுப்போக்கு வந்தாலோ உடனே ஒரு மாத்திரையை போட்டு அந்த அறிகுறியை தடுத்து நிறுத்துறோம். ஆமா, அது ரொம்ப தப்பு. இதோட அர்த்தம் அந்த கிளீனிங் பண்றவரோட கைகளை கட்டி போட்டு நீ குப்பையை அப்புறப்படுத்த வேண்டாம், அது உள்ளேயே இருக்கட்டும்னு சொல்றதுக்கு சமம் இல்லையா? 100% உண்மை.
அறிகுறிய முடக்கிறது அப்படிங்கிறது நோயோட ஆணி வேற உள்ளேயே வளர விடுறதுக்கு சமம். சரி, உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செய்ய இந்த அளவுக்கு போராடுதுங்கிறது இப்ப தெளிவா புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. இந்த சுத்திகரிப்பு போராட்டத்தை உடம்பு நடத்துற அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான குப்பைகள் முதல்ல உடம்புக்குள்ள எப்படி சேருது? இத பத்தி இந்த குறிப்புகள்ல என்ன சொல்றாங்க? இதுக்கு அந்த கழிவுகள் உருவாகிறதுக்கான இயற்பியல் மற்றும் வேதியியல் காரணங்களை ரொம்ப தெளிவா பட்டியலிட்டு இருக்காங்க. இது ஒரு தொடர் சங்கிலி வினை மாதிரி நடக்குது. இதோட முதல் படியே நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். ஓகே. சாப்பாட்டுல இருக்கிற பதப்படுத்தப்பட்ட ரசாயனங்கள், செயற்கை நிறமூட்டிகள், சுவையூட்டிகள், அப்புறம் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்க சேர்க்கப்படுற கெமிக்கல்ஸ். ஒரு நிமிஷம். இங்க நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம சாப்பிட எல்லாமே உடம்புக்கு போய் சேர்ந்துடுறது இல்லையே. நான் இப்போ ஒரு தப்பான உணவை சாப்பிட்டா, இல்ல என் செரிமானத்துக்கு செட் ஆகாத ஒன்றை சாப்பிட்டா, அது ஜீரணமாகாம அப்படியே மலமா வெளியே போயிட வேண்டியது தானே? அது எப்படி செரிமானம் ஆகாத குப்பையா உடம்போட மூளை முடுக்குகள்ல தங்கும்? இது பயாலஜிக்கலா எப்படி சாத்தியம்? இது ஒரு ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் பாத்தீங்கன்னா பலருக்கும் இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே. ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. செரிமானமாகாத உணவுன்னா அது அப்படியே முழுசா மலமா வெளியே வந்துடும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரச்சனை அது கிடையாது. அப்போ ரத்தத்துல கலக்க செய்யறதுக்கான என்சைம்கள், அதாவது நொதிகள் நம்ம வயித்துல இருக்கு. சரி. ஆனா நம்ம ஒரு செயற்கை ரசாயனம் கலந்த உணவை சாப்பிடும்போது நம்ம உடம்பால அதை முழுசாவும் ஜீரணிக்க முடியறதில்ல, அதே சமயம் அதை முழுசா மலமாவும் தள்ள முடியறதில்ல. ஓ. அது பாதி செரிமானமான ஒரு வேதியன் மூலக்கூறா மாறிடுது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டம். அதாவது அது சத்தாவும் மாறாம மலமாவும் வெளியே போகாம ஒரு அரைகுறையான நிலைமையில தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிங்க. இந்த அரைகுறை மூலக்கூறுகள் தான் அந்த நச்சுகள். ஆஹா. நம்ம குடலோட உட்சுவர்ல இருக்கிற நுண்ணிய துளைகள் வழியா சத்துக்கள் மட்டும்தான் ரத்தத்துல கலக்கணும். ஆனா குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது இந்த அரைகுறையான நச்சு மூலக்கூறுகள் அந்த துளைகள் வழியா தப்பிச்சு நேரடியா ரத்த ஓட்டத்துல கலந்துடுது. மை காட், ரத்தத்திலயா? ஆமா, இதுதான் அடுத்த கட்டம். ரத்தத்துல கலந்த இந்த நச்சுகள் உடம்பு முழுக்க பயணம் செய்யுது. அப்படி பயணம் செய்யற நச்சுகள் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிடுமா? கண்டிப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரபணு ரீதியாவோ இல்ல வாழ்க்கை முறை ரீதியாவோ ஏதோ ஒரு உறுப்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கும் இல்லையா? ஆமா, சிலருக்கு வீக்கா இருக்கும். சிலருக்கு மூட்டுகள் பலவீனமா இருக்கும். அங்க இந்த நச்சுகள் போய் தங்கி பல வருஷம் கழிச்சு மூட்டு வலியா மாறுது. சிலருக்கு இரத்த நாளங்கள்ல தங்கி அடைப்புகளை ஏற்படுத்துது. பல மாசங்களோ இல்ல வருஷங்களோ கழிச்சு இந்த நச்சுகளோட அளவு எல்லை மீறும் போதுதான் உடம்பு முழிச்சுக்கிட்டே அதை வெளியே தள்ள போராடுது. அதத்தான் நம்ம முந்திய பகுதியில பார்த்தோம். இத கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம ஒரு நோயை அதோட அறிகுறியை வச்சு மட்டும்தான் மதிப்பிடுறோம். ஆமா. தோல்ல வர்ற நோய்க்கு தோல் டாக்டரை தேடுறோம், சுவாச பிரச்சனைக்கு நுரையீரல் நிபுணரை தேடுறோம். ஆனா அந்த ரெண்டு நோய்களுமே பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு செரிக்காத அந்த அரைக்குறை மூலக்கூறுகள்ல இருந்து தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம கண்களை திறக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் இந்த குறிப்புகள் பாத்தீங்கன்னா எந்த நாள்பட்ட நோயாக இருந்தாலும் அதோட மூல காரணம் குடல்லையும் செரிமானத்திலையும் தான் தொடங்குதுன்னு ஆணித்தரமா வாதிடுறாங்க. இது அப்படியே ஏத்துக்க முடியாதுங்க. எனக்கு இங்க ஒரு கடுமையான சந்தேகம் வருது. கேளுங்க. இந்த வாதத்தை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா மனித உடம்பு இவ்வளவு சிம்பிளான ஒரு இயந்திரமா? எல்லாமே வெறும் கழிவு தேக்கம் தானா? உதாரணத்துக்கு உலகையே உலுக்கிய கோவிட் மாதிரி பெருந்தொற்று காலங்கள்ல நம்ம பார்த்தோமே, அதுபோல கண்ணுக்கு தெரியாத வைரஸ், நோய் கிருமிகள் தாக்குறதெல்லாம் என்ன வெறும் கழிவு தேக்கமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஒரு குழந்தை பிறக்கும் போதே இதய கோளாறுடன் பிறந்தா அதுவும் கழிவு தேக்கமா? நவீன மருத்துவம் இதை நிச்சயமா ஏத்துக்காது. நீங்க கேட்ட இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதையும் நம்ம ஒரே தராசுல வச்சு எடை போடக்கூடாது. கரெக்ட். இந்த குறிப்புகளும் கூட கண்மூடித்தனமா எல்லாமே கழிவுதான் ஒட்டுமொட்டமா முத்திர குத்தல. ஓ, அப்படியா? ஆமா, நாள்பட்ட வாழ்வியல் சார்ந்த நோய்களுக்கும் மத்த காரணங்களால வர்ற நோய்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா நவீன மருத்துவத்தோட ஒப்பிட்டு ஒரு பேலன்ஸ்டு பார்வையை தான் முன்வைக்கிறாங்க. அப்படியானால் அந்த வித்தியாசம் என்ன? நவீன மருத்துவம் இதை எப்படி பகுத்து பார்க்குது? இப்போ PCOS, நீரிழிவு, ஒற்றை தலைவலி, இரத்த அழுத்தம், சில வகையான ஒவ்வாமைகள், இந்த மாதிரி நாள்பட்ட வாழ்வியல் நோய்களுக்கு இந்த கழிவு தேக்க கோட்பாடு மிக சரியா பொருந்தும்னு நவீன மருத்துவம் ஓரளவுக்கு ஏத்துக்குது. லைஃப் ஸ்டைல் நோய்கள். ஆமா,
குடல் நுண்ணுயிரிகளோட சமநிலை குலையிறது தான் பல நோய்களுக்கு காரணம்னு சமீபத்திய ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஒரு வைரஸ் இல்ல பாக்டீரியா தாக்குதல்ங்கிறது முற்றிலும் வேறானது. அது நம்ம கழிவுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா முடியாது. அது வெளிப்புறத்திலிருந்து வர்ற ஒரு நேரடி தாக்குதல். ஓகே. அதே போல மரபணு ரீதியா வர்ற நோய்களுக்கும் இந்த கழிவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படிதானே? நிச்சயமா இல்ல. பிறப்பால வர்ற மரபணு ரீதியான நோய்களுக்கு, உதாரணத்துக்கு தலாசீமியா மாதிரி இரத்த அணுக்கள் குறைபாட்டு நோய்க்கு, கழிவு தேக்கம் எந்த விதத்திலையும் காரணமே கிடையாது. ம். அவையெல்லாம் நம்ம டிஎன்ஏவில் உள்ள கட்டமைப்பு பிழைகளால வர்றது. அதே போல ஒரு விபத்துல ஏற்படுற எலும்பு முறிவோ, காயமோ, பௌதீக ரீதியான பாதிப்புகள் இதையெல்லாம் கழிவு தேக்கத்தோட சம்பந்தப்படுத்த கூடாது. ஆஹா. இந்த புரிஞ்சிக்க வேண்டிய தெளிவான எல்லைக்கோடு இதுதான். கழிவு தேக்கம் அப்படிங்கிறது பல வருஷங்களா சிறுக சிறுக கட்டி எழுப்பப்படுற வாழ்வியல் நோய்களுக்கான அடிப்படை. ஆமா. ஆனா விபத்துகளோ, மரபணு நோய்களோ, வீரியமிக்க நோய் தொற்றுகளோ முற்றிலும் வேற வேற அறிவியலை கொண்டது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் பகுத்தறிந்து பாக்குறது. சரி, உணவால வர்ற கழிவுகள் ஒரு பக்கம், மரபணு மற்றும் தொற்றுகள் மறுபக்கம்னு பார்த்துட்டோம். ம். இத தாண்டி நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற கண்ணுக்கு தெரியாத மிக முக்கியமான 2 காரணிகள் இருக்குன்னு இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. அது என்ன 2 காரணிகள்? ஒன்று மனம், மற்றொன்று சுற்றுப்புறம். மனம் எப்படிங்க நோயை உருவாக்கும்? இப்போ நம்ம கவலைப்பட்டா கண்ணீர் வரும், கோபப்பட்டா முகம் சிவக்கும், இதெல்லாம் சரிதான். ஆமா. ஆனா ஒரு மன அழுத்தம் எப்படி நிஜமான பிசிக்கலான ஒரு நோயா உடம்புல மாறும்? இது வெறும் சைக்கலாஜிக்கல் மாயா இல்லையா? வகைகள்ல செயல்படுது. ஒன்னு போராடு இல்லனா தப்பிச்சு ஓடு, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலை. ஓகே. மற்றொன்று ஓய்வெடு மற்றும் செரிமானம் செய் அப்படிங்கிற நிலை. ம். ஆதி காலத்துல ஒரு மனுஷனை சிங்கம் துரத்தும் போது அவனோட உடம்பு போராடு இல்லனா ஓடுங்கிற நிலைக்கு மாறும். ஆமா, தப்பிக்கணும்ல. அந்த பதற்றமான நேரத்துல அவனோட உடம்புக்கு தேவையானது கால்களுக்கும் கைகளுக்கும் போற ரத்தம் தானே தவிர குடலுக்கு போற ரத்தம் கிடையாது. லாஜிக் தான். அதனால மூளை உடனே செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டு முழுசா நிறுத்திட்டு ரத்தத்தை தசைகளுக்கு அனுப்பிடும். ஆச்சரியமா இருக்கு. ஆதி காலத்துல சிங்கம் துரத்துனதுக்கும் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இல்ல வீட்ல ஒரு பெரிய சண்டை அப்படின்னாலும் நம்ம மூளை ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பாக்குதா? உடலுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் குறைஞ்சு செரிமான மண்டலம் நிரந்தரமா மந்தமாகிடுது. செரிமானம் மந்தமானா என்ன ஆகும்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உணவுகள் அரைக்குறையா செரிச்சு கழிவுகளா மாறி ரத்தத்துல கலந்து நோயா மாறும். அதேதான். இதை இணைச்சு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அதனாலதான் மன அழுத்தம் அதிகமாகும் போது குடல் எரிச்சல், நெஞ்செரிச்சம், ஒற்றை தலைவலி மாதிரி நிஜமான உடல் உபாதைகள் வருது. ஆமா, மனசுக்கு குடலுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை இதை விட சிறப்பா விளக்க முடியாது. உண்மைதாங்க. இது கூட சுற்றுச்சூழலையும் சேர்த்துக்கோங்க. ம். ங்கள்னு எல்லாமே சருமம் அப்புறம் சுவாசம் வழியா உடம்புக்குள்ள போய் நச்சுகளா தேங்குது. ஓ, வெளியேருந்தும் வருது. ஆமா. ஆக ஒரு முழுமையான சமன்பாடு எப்படிங்கிறது இதுதான். நோய் இஸ் ஈக்குவல் டு கழிவு தேக்கம் பிளஸ் மரபணு பிளஸ் மனம் பிளஸ் சுற்றுச்சூழல். எந்த ஒரு நோயையும் இந்த ஒட்டுமொத்த கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்க்கணும். மிக தெளிவான ஒரு பெரிய படம் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. நோய்களுக்கான முழுமையான காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை கேட்கறவங்களோட மனசுல எழும்புற ஒரே கேள்வி, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே, இதை வச்சு நான் என்ன பண்றது? கண்டிப்பா தோணும். ஏன் அன்றாட வாழ்க்கையில இந்த நச்சுகளை வெளியே தள்ளி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க என்னதான் வழிகள் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கும். அதை நோக்கி நம்ம நகரலாம். இந்த குறிப்புகள்ல சில ரொம்ப சிறந்த அதே சமயம் சிம்பிளான நடைமுறை தீர்வுகளை பட்டியலிட்டிருக்காங்க. சூப்பர். இத கேக்குறவங்க தங்களோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க பல ஆயிரங்கள் செலவழிக்க தேவையே இல்ல. உடம்புக்கு அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தாலே போதும். அது எப்படி? முதல் தீர்வு செரிமானத்துக்கு ஓய்வு கொடுக்கிறது. அதாவது சரியான வழிகாட்டுதலோட விரதம் இருக்கிறது. ஒரு நிமிஷம். விரதம் இருக்கிறதுக்கும் கழிவுகள் வெளியே போறதுக்கும் என்ன பயாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கு? செரிமானத்துக்கு ஓய்வு கொடுத்தா குப்பைகள் எப்படி வெளியே போகும்? இத கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ நம்ம தொடர்ந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்போட சக்தி முழுசும் அந்த புது உணவை செரிக்க வைக்கிறதுலயே செலவாயிடுது. ஆமா. நம்ம விரதம் இருக்கும்போது வெளியேர்ந்த புது எனர்ஜி வர்றது தடைப்படுது. உடம்புக்கு எனர்ஜி தேவையில்லவா? கண்டிப்பா. அப்போ அது என்ன செய்யும் தெரியுமா? உடம்போட மூளை முடுக்குகள்ல தேங்கி இருக்குல்ல பழைய கழிவுகள், சேதமடைஞ்ச புரதங்கள், நச்சுகள் இதெல்லாம் தேடி புடிச்சு அதை எரிச்சு தனக்கான ஆற்றலா மாத்திக்கும். வாவ். இது ஒரு ரொம்ப அற்புதமான பயாலஜிக்கல் ப்ராசஸ். இது அறிவியல்ல உயிரணு சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க. விரதம்ங்கிறது வெறும் பட்டினி கிடக்கிறது இல்ல. அது உடம்பு தன்னைத்தானே உள்ள இருந்து முழுமையா சுத்தம் பண்ணிக்கிற ஒரு ஆழமான மெடிக்கல் ப்ராசஸ்.
இது கேட்கும்போது செரிமானத்துக்கு ஓய்வு கொடுக்கறது விரதம்னா ராத்திரி தூக்கமோ கிட்டத்தட்ட ஒரு விரதம் மாதிரிதானே. ஆமா, நிச்சயமா. தூக்கத்துக்கும் இந்த சுத்திகரிப்புக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கா? மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான தீர்வு. நம்ம முழிச்சிருக்கும் போது மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால அங்க நிறைய வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் தேங்குது. ஓகே. நம்ம ஆழ்ந்து தூங்கும் போது மட்டும்தான் மூளை தன்னுள் தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுற பிரத்யேக சுத்திகரிப்பு அமைப்பையே திறந்து விடுது. அடா. சரியான தூக்கம் இல்லைன்னா மூளையில கழிவுகள் தேங்கி மனச்சோர்வு, ஞாபக மறதி மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும். அதனாலதான் ராத்திரியில குறைஞ்சது 7ல இருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியமாகுது. அடுத்த தீர்வு என்னவா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு? வியர்வை வெளியே வர்றது இல்லையா? ஆமாங்க. நம்ம உடம்போட மிகப்பெரிய உறுப்பு எது தெரியுமா? நம்ம தோல் தான். உடற்பயிற்சி செய்யறது மூலமா ரத்த ஓட்டம் அதிகமாகி உள்ள தேங்கி இருக்கிற நச்சுகள் வியர்வை வழியா பெருமளவுல வெளியேற்றப்படுது. வியர்க்கிறது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு டீடாக்ஸ் முறை. கரெக்ட். அது கூட சேர்த்து இயற்கையான உணவுகளை சாப்பிடுறது. அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு, அந்த பாக்கெட் உணவுகளை தவிர்த்துட்டு நார்களை கொண்ட இயற்கையா விளைஞ்ச காய்கறிகள், பழங்களை சாப்பிடும்போது அது குடலோட இயக்கத்தை ஈஸியாக்கி கழிவுகள் தங்காம நேரடியா வெளியே போக உதவி செய்யுது. இந்த தீர்வுகளை ஒரு கணம் நிதானிச்சு பாருங்களேன். இது எதுவுமே விலைமதிப்பற்ற நவீன மருத்துவ சிகிச்சைகள் கிடையாது. நிச்சயமா இல்ல. இவை எல்லாமே ஆதிகாலம் தொட்டு மனுஷங்க செஞ்சு வந்த அன்றாட பழக்க வழக்கங்கள் தான். பசிச்சா சாப்பிடுறது, வியர்க்க உழைக்கிறது, ராத்திரியில ஆழ்ந்து தூங்குறது, அப்பப்போ செரிமானத்துக்கு ஓய்வு கொடுக்கறது. ஆமா. நம்ம உடம்பு அப்படிங்கிற அந்த மிகச்சிறந்த இயந்திரம் தன்னைத்தானே பழுது பார்த்துக்கிற திறனை பிறப்பிலேயே கொண்டிருக்கு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரசாயன உணவுகளை உள்ள திணிச்சு அந்த மிஷினோட வேலையை கெடுக்காம இருக்கிறது மட்டும்தான் நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. முற்றிலும் உண்மைங்க. இனிமே சளி பிடிச்சாலோ, லேசான காய்ச்சல் வந்தாலோ, ஒரு சின்ன உடல் உபாதை ஏற்பட்டாலோ அதை கண்டு உடனே பயந்து நடுங்க வேண்டாம். ஆமா. அது உடம்ப உங்களை காப்பாத்த செய்யற ஒரு தீவிரமான சுத்திகரிப்பு முயற்சின்னு புரிஞ்சுக்கோங்க. உடம்போட அந்த இயற்கையான செயல்பாட்டை மாத்திரைகளை போட்டு தடாலடியா முடக்காம தகுந்த ஓய்வு கொடுத்து அதோட இணைந்து செயல்பட வேண்டியதோட அவசியத்தை இன்றைய விவாதம் ரொம்ப தெளிவா உணர்த்திருக்கு. கண்டிப்பா. இன்றைய நம்ம தேடல் ரொம்ப ஆழமானதாகவும் நம்மளோட பல பழைய நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருந்தது. நோய்கள் எல்லாமே கழிவு தேக்கம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியிலிருந்து தொடங்கி எப்படி மரபணு, சுற்றுச்சூழல், மன அழுத்தம்னு பல காரணிகளோட கூட்டுத்தொகையா உருவெடுக்குதுங்கிற முழுமையான பயணத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆமா. இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடம்பு தன்னோட பிசிக்கலான கழிவுகளை, அதாவது சரிக்காத உணவை இல்ல கிருமிகளை காய்ச்சல் அப்புறம் வியர்வை மூலமா வெளியே தள்ளுற அளவுக்கு ஒரு அற்புதமான தற்காப்பு அமைப்பை வச்சிருக்குன்னு இன்னைக்கு நாம ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். அப்படியானால் நம்ம தினமும் அடக்கி வைக்கிற கோபம், வெளியே சொல்ல முடியாத பயம், அழுகை மாதிரி அந்த எமோஷனல் கழிவுகளை, அதாவது உணர்ச்சி கழிவுகளை நம்ம மனசு எப்படி வெளியே தள்ளுது? ரொம்ப ஆழமான கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு நாம பரவலா சந்திக்கிற மிகப்பெரிய மனநல சிக்கல்களும், அதீத பதற்றமும், விவரிக்க முடியாத மன அழுத்தங்களும் மனசு தன்னைத்தானே சுத்திகரிக்க செய்யற எக்ஸிமா இல்ல காய்ச்சல் மாதிரியான வெளிப்பாடுகள் தானா? மனசு தன்னோட குப்பைகளை எரிக்கிற முயற்சிதான் இந்த மன உளைச்சல்களா? உங்களோட ஆழமான சிந்தனைக்கு இந்த கேள்வியை நாங்க விட்டுடுறோம். இந்த ஒரு புதிய பரந்த பார்வையோட மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.